வேதா, விக்ரம் வந்து அடுத்த போட்டிக்கு தயாராகுறாங்க. இந்த மாரி வந்து இவங்க தான் வந்து லாஸ்ட்ல வந்து நெறைய ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு இன்னொரு கப்பல் அங்க வராங்க. வந்துட்டு வந்து பாருங்க, நீங்க ஒண்ணும் நல்ல கப்பல் கிடையாது. நீங்க எப்படி இந்த மேரேஜ பண்ணிக்கிட்டீங்க நல்லாவே தெரியும். நீங்க வந்து உங்கள நேசிச்சு ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கல. நீங்க தன்விக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ஸ்க்கே தெரியும். நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. உங்கள மாரி ஆளுங்கலாம் பெஸ்ட் கப்பலா இருக்க வாய்ப்பே கிடையாது. நாங்க தான் பெஸ்ட் கப்பலா வருவோம். நீங்க பாருங்க. அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. உடனே வந்து விக்ரம் கிட்ட வேதா சொல்றாங்க, என்னங்க இது இப்படி வந்து நாகரிகமா எல்லாமே பேசிட்டு போறாங்க. இப்படிலாமா பேசுவாங்க? ஜெயிக்கணும் அவங்க ஜெயிச்சுக்கட்டும். அதுக்காக வந்து மத்தவங்கள வந்து இப்படி பேசுவாங்களா ஜெயிச்சவங்கள அப்படின்னோனே, எல்லாம் பொறாமையில பேசுறாங்க. நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்றாரு. அடுத்து வந்து இங்க பாருங்க, அடுத்த போட்டி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அறிவிச்சுக்கிறாரு. அப்ப வந்து சொல்றாரு, இந்த மாதிரி கப்புள்ஸ் 2 பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் தொடாம வந்து இந்த டான்ஸை பண்ணணும். இப்படி வந்து பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து யார் வந்து நிறைய ஸ்கோர் வாங்கினாங்க அவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே வந்து விக்ரம் வேதாவையும் கூப்பிடுறாங்க. எல்லாருமே டான்ஸ் பண்ணி முடிச்ச உடனே வந்து விக்ரம் வேதாவும் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் தொடாமையே வந்து அவ்வளோ அழகாக தன்னோட காதலை வந்து 2 பேருமே வெளிப்படுத்துகிற மாதிரியே அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது கெஜாக்கும் வந்து நம்ம காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விக்ரம் வேதா வந்து எவ்வளோ விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்திலேயே அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மெய்மறந்து எல்லாருமே வந்து சூப்பராக வந்து அழகாக வந்து அவங்க 2 பேரும் வந்து டான்ஸை பார்த்து அப்படியே மெய்மறந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற முத்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. எப்படி வந்து சூப்பராக பண்ணீங்க. ஒரு கப்புள்ஸ் வந்து 2 பேரும் தன்னோட காதலை வந்து அழகாக வெளிப்படுத்த தருணம் இருக்கே. அதுவும் அழகாக வந்து ஒருத்தர் டச் பண்ணாமல் அந்த டான்ஸ்லேயே உங்கள் காதலை நீங்கள் சொல்லிட்டீங்க 2 பேரும் உள்ள மனசில் இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாராட்டுறாரு. அதை கேட்டு விக்ரம் வேதா ஒன்றும் புரியாமல் அப்படியே 2 பேருமே வந்து தன்னை பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு கப்புள் யாருன்னா அது விக்ரம் வேதா மட்டும்தான். அவங்க 2 பேரும் எல்லா வந்து போட்டியிலையுமே சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டியோட வந்து 2 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேரும் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதை கேட்டு ஆல்ரெடி இருந்த ஜோடி செமையாக டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. இங்கே விக்ரம் ஃபேமிலியும் நம்ம வேதா ஃபேமிலியும் சந்தோஷமாக வந்து கொண்டாடுறாங்க இந்த வெற்றியை. அடுத்து வந்து இதில் வந்து ஜெயிச்சதுக்காக உங்களுக்கு ப்ரைஸ் தரோம்னு சொல்லிட்டு ப்ரைஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த கப்புள்ஸ் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து பேசுகிறாரு. எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும், எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் புத்துக்கே முடியாது. நீங்கள்லாம் வந்து பெஸ்ட்டு கப்பலே கிடையாது. சும்மாவே வந்து தூக்கி உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் நம்பவே மாட்டோம். என்ன தேவையில்லாம பிரச்சனை ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அவங்க ஒய்ஃபும் வந்துடுறாங்க. கூட சேர்ந்து ஒய்ஃபை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணியா, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, ஜெயிச்சதை வந்து உன்னால் ஜீர்ணிக்க முடியல, நாங்கள் ஜெயிச்சதை நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறியே, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையாச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. உடனே வந்து உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் ஒன்றும் பெஸ்ட்டு கப்பலே கிடையாது, எல்லாரும் ஏமாற்ற பார்க்குறீங்களா சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாங்க. இவங்களும் சட்டையை பிடிக்கிறாங்க. பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ எல்லாருமே வந்து விலைக்கு விடுறாங்க. இதோட முடியுது.